ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசியோட செட் ஆஃப் ப்ரொசீஜர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐடிசி இஸ் நத்திங் பட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ ஐடிசினா என்ன மீன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் ஒரு ரூ. 100 மதிப்புள்ள பொருளை வந்து நம்ம வாங்குகிறோம். அந்த பொருளுக்கு வந்து பார்த்தோம்னா 18% வந்து ஜிஎஸ்டினா நம்ம கடைக்காரர்கிட்ட ரூ. 100 ப்ளஸ் அந்த 18% சேர்த்து ரூ. 118 வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கார்ட்ட கொடுப்போம். இந்த கேஸ் ஆஃப் B2B சேல்ஸ் ஆச்சுன்னா கடைக்காரர் என்ன பண்ணுவார், நெக்ஸ்ட் மந்த் அவர் GST ஃபைல் பண்ணும்போது அவரோட GST B2B சேல்ஸை நம்ம GST நம்பர் போட்டு நம்ம கொடுத்த ரூ. 18 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாக கொடுத்துருவார். ஸோ நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட GST அது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டாக அது வந்துடும். அண்ட் தென் நம்ம வாங்கின பொருளை நம்ம ஃபர்தராக சேல் பண்ணுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ரூ. 100 வாங்கின பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 150 விற்கிறேன். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தா அதே 17% தான் ஜிஎஸ்டியாக இருக்கும். அந்த 17% ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 27. ஸோ நான் என்னோடய செல்லர்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ரூ. 18 கிரெடிட்டை வந்து நான் GST வாங்கிட்டேன். அட் த சேம் டைம் நான் என்னோட பையர்கிட்ட வந்து பார்த்தா நான் ரூ. 27 ஜிஎஸ்டி வாங்கியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரூ. 18 கொடுத்துருக்கேன், அதே ரூ. 27 வாங்கியிருக்கேன். இந்த டிஃப்ரென்ஸாக ரூ. 9 இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா நான் கேஷாகவோ இல்லைனா வேறு ஐடிசி இருந்துச்சுன்னா செட் ஆஃப் பண்ணிப்பேன். ஸோ பட் இந்த என்னோடய இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நான் வந்து எந்த ஆர்டரில் செட் ஆஃப் பண்ணுற கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது மொத்தம் வந்து பார்த்தோன்னா 4 வகையான ஜிஎஸ்டி இருக்குது. ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்சிஎஸ்டி அண்ட் யூடிஜிஎஸ்டி. ஸோ ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஐஜிஎஸ்டி தான் ஃபஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணணும். அண்ட் தென் ஃபர்தராக நம்ம சிஜிஎஸ்டி, எஸ்சிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி ஸோ எந்த ப்ரொசீஜரில் வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சிஜிஎஸ்டியோட கிரெடிட்டை ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டி யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஐஜிஎஸ்டி மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி கிரெடிட்டை ஃபஸ்ட்டு எஸ்சிஎஸ்டி அண்ட் தென் ஐஜிஎஸ்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யூடிஜிஎஸ்டியோட கிரெடிட்டையும் ஃபஸ்ட்டு யூடிஜிஎஸ்டி அண்ட் தென் ஐஜிஎஸ்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் மொத்தம் 2 கண்டிஷன் இருக்குது. இந்த கேஸ் ஆஃப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி கிரெடிட்டை யூட்டிலைஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டியோட கிரெடிட்டை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி ஐஜிஎஸ்டி 0 இருக்கணும். அட் தி சேம் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டியோட கிரெடிட்டை அகெயின்ஸ்ட் ஐஜிஎஸ்டிக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி சிஜிஎஸ்டியோட கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியோட செட் ஆஃப் ப்ரொசீஜர். ஸோ ரீகால் பண்ணிக்கலாமா. ஸோ ஐஜிஎஸ்டி எதுக்கெலாம் செட் ஆஃப் பண்ணலாம், ஐஜிஎஸ்டி அண்ட் தென் மற்ற ஜிஎஸ்டியில் எந்த ஆர்டரில் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சிஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டி அண்ட் தென் ஐஜிஎஸ்டி. அண்ட் தென் எஸ்டிஎஸ்டியோட கிரெடிட் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டிஎஸ்டி அண்ட் தென் ஐஜிஎஸ்டி. அண்ட் தென் யூடிஜிஎஸ்டியோட கிரெடிட் வந்து ஃபஸ்ட்டு யூடிஜிஎஸ்டி அண்ட் தென் ஐஜிஎஸ்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை ஃபஸ்ட்டு 0 பண்ணணும். அண்ட் தென் எஸ்சிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி கிரெடிட்டை ஐஜிஎஸ்டிக்கு அகேன்ஸ்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சிஜிஎஸ்டி கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கணும். தேங்க்யூ.